நான் உங்கள் நரசிம்மன். ஸோ இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நம்முடைய நாட்டிலையும் தமிழகத்திலையும் நாளுக்கு நாள் இதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாகிட்டே போகுது. பாதிப்புகள், இறப்பு, டெத் ரேஷியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுவதுமாக இந்த கொரோனாலேருந்து எப்போ வெளியில் வர போகிறோம், எப்போ ஒரு சகஜமான வாழ்க்கையை லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி வந்து இன்றைக்கி எல்லார்ட்டையுமே இருக்குது. இன்றைக்கி வந்து உலக சுகாதார அமைப்பு WHO எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் மைக்கேல் ரயான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த எண்ட் ஆஃப் கொரோனா அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த எண்ட் ஆஃப் கொரோனா. எப்போ முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லவே முடியாது அப்படிங்கிறாரு. த வைரஸ் மே நெவர் கோ அவே அப்படிங்கிறாரு. இந்த வைரஸ் இங்கிறது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறைவு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று தான். இந்த கொரோனா வந்து முற்றிலுமாக நம்ம வெளியில் வந்து சகஜமான நிலைமைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாய்ப்பு தான். அது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு நோய் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கணும், வேக்சின் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது விஷயம், நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு அந்த க்யூர் பண்ணக்கூடிய மெடிசின் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிக்கப்பட்டால்தான் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஃபுல் நார்மல் லைஃப்க்கு போக முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துடும். ஸோ கொரோனாலேருந்து வெளியில் வரத்துக்கு ரெண்டு வாய்ப்பு. ஒன்று, முழுவதுமாக இதுக்கு வந்து ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும், ட்ரீட்டபிள் க்யூரபிள் மெடிசன். ஏற்கனவே நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு க்யூரபிள் மெடிசன் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சின், நோய் தொற்று ஏற்படாதவர்களுக்கு அந்த வேக்சின் தடுப்பூசி போட்டு தடுப்பு மருந்து கொடுத்து அந்த நோய் வராத வண்ணம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு விஷயங்களை மையப்படுத்தி ஒரு 3 நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. அதை முதல் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா பயோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், நம்மளுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு நிறுவனம் தான். நம்மளுக்கு வந்து நிவாரன் 19 ஒரு இருமல் மருந்து, வெல்வெட் ஷாம்பு, மெமரி ப்ளஸ் டேப்லெட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் தயாரித்த அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் டாக்டர் ராஜ்குமாரும், அதில் வந்து மேனேஜராக இருக்கக்கூடிய சிவனேசன் அப்படிங்கிற ஒருத்தரும். ஸோ இதில் என்னென்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனியோட தயாரிப்புகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவங்க. அந்த சிவனேசன் அப்படின்னு சொல்கிற மேனேஜரும் டாக்டர் ராஜ்குமார் அவருடைய ஓனரும். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொரோனா மருந்தை, கொரோனாவுக்கு ஒரு தீர்வு, ஒரு க்யூர் மெடிசன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்டு, அதில் அந்த சிவனேசன் அப்படிங்கிற மேனேஜர் 2 பேருமே அந்த மருந்தை உட்கொண்டு, அதாவது அந்த ஓனரும் அந்த மேனேஜர் 2 பேருமே அந்த மருந்தை உட்கொண்டு இருக்காங்க. உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு வந்து அதில் சிவனேசன் அப்படிங்கிறவர் உயிரிழந்திருக்கிறார். ஸோ இது வந்து முதல் விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருத்தணிக்காச்சலம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தினார் சித்த மருத்துவர். கொரோனாவுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து கோவிடுக்கு தவறான தகவல்கள் பரப்பியதாக சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் கூட பண்ணாங்க. ஸோ இது வந்து இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியினோட வைஸ் சான்சலர் டாக்டர் சுதா சேஷையன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு வேக்சின் கேண்டிடேட் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 நிகழ்வுகளில் முதல் 2 நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த க்யூருக்கான விஷயம், கொரோனாலேருந்து பாதித்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த க்யூருக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. மூணாவது வந்து நோய் தடுப்பு மருந்து, வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல வேக்சின் கேண்டிடேட் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. பட் ஓவராலாக உலகம் ஃபுல்லாக இது எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நம்ம நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு, நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறையா வந்துடுச்சு. அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ரொம்ப வளர்ந்துருக்குறோம். இப்போ கூட ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்மகிட்ட இருக்கலாம். எஸ், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அறிவியல் வளர்ந்துருச்சு. பல சாதனைகளில் வந்து நம்ம வந்து அறிவியலில் வந்து நிகழ்த்தியிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட ஒரு சில வைரஸ்க்கு நம்ம வந்து ஒரு பர்மனன்ட் க்யூரோ அல்லது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு
தடுப்பு வேக்சினோ கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய வைரஸ்லாம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹெச்ஐவி வைரஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் க்யூர், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்னு இது வரைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் வேக்சினும் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கப்படல. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்சினோ ஒரு மெடிசினோ கண்டுபிடிக்கணும்னா சாதாரணமாக சராசரியாக எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமாக ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிக்கலாம், ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு சராசரியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு வேக்சினோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு மெடிசினோ கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 10 வருஷம் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் முடியாது. அப்படிங்கிறதுனால உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 10 வருஷம் அப்படிங்கிற டைமை வந்து எப்படியாவது குறைச்சி ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ க்யூரபிள் மெடிசன் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சில ட்ரக்ஸ், ஏற்கனவே இதுக்காக நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரக்ஸ் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி சிம்டம்ஸ் உள்ள வைரஸ் உள்ள டிசீஸை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி இப்போ சில ட்ரையல்ஸ் செக் பண்ணிட்டு நடந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் HCQ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ராக்சி குளோரோக்வின். அமெரிக்க அதிபர் கூட நம்ம நாட்டில் கேட்டு நிறைய நம்ம வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைரெக்டாக கோவிடை க்யூர் பண்ணக்கூடிய டேப்லெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த க்யூருக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ICMR எல்லாருமே சொல்கிறாங்க. பட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஒப்பீனியன்லேருந்து டிஃபர் ஆகுறாங்க. இதில் வந்து நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, எல்லோரும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து இட் வில் கம் டு நோ, நம்ம வந்து போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஆன்டி வைரல் ட்ரக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல நிறைய நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின், தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது உலகம் எந்த லெவலில் இருக்குது, இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி உலக அளவில் பல நாடுகளும் சேர்ந்து எப்படியாவது வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேக்சின் கேண்டிடேட் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து இந்த வேக்சின்னா என்ன, வேக்சின் கேண்டிடேட்னா என்னங்கிறத டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வேக்சின்ங்கிறது தடுப்பு மருந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பு மருந்து. ஸோ அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது அப்ரூவல் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் அது வேக்சின். அந்த அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி நிலைமை அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வேக்சின் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேக்சின் வரத்துக்கு நிறைய வேக்சின் கேண்டிடேட் எடுத்து அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த 1 or 2 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேக்சினாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி 100 வேக்சின் கேண்டிடேட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த வேக்சின் கேண்டிடேட் எப்படி வந்து ஒரு வேக்சின் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ப்ராசஸ் தாண்டி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இட் வில் பி பெட்டர். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கிளினிக்கல் ஸ்டேஜ், கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லி அதில் phase 1, phase 2, phase 3 அது மாதிரி நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வரும், phase 4. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸ்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இது வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு வேக்சினாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எடுத்தோடனே மனிதர்கள் மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறதுனால நம்ம நிறைய பார்த்துருப்போம், அந்த எலிகள், குரங்குகள் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அவங்க சொல்லியிருக்கிற வேக்சின் கேண்டிடேட் இனிமே தான் இந்த லெவலுக்கு போக போகுது. இந்த ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜுக்கு இனிமே தான் போக போகுது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளினிக்கல் ட்ரையல். ஸோ அனிமல்லாம் டெஸ்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொன்னால் அடுத்து இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிற ஃபேஸ்க்கு வரும். அதில் வந்து phase 1, phase 2, phase 3 3 ஃபேஸஸ் இருக்குது. இது என்ன 3 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஃபேஸில் ஒரு 20லேருந்து ஒரு 100 ஹியூமன்ஸ்க்கு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 20 to 100 சின்ன சாம்பிள் அது. ஸோ அடுத்தது அதில் ஓகே அப்படின்னு சொன்னால் எந்த சைடு எஃபெக்ட் இருக்குதா, எப்படி சைடு எஃபெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, முதல்ல எந்த பாதிப்பும் இல்லையாங்கிறத அந்த phase 1 வந்து ஊர்ஜிதம் பண்ணிடுவாங்க. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் phase 2 வந்து நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த phase 2 பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் யார் வந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்களோ அந்த ஒவ்வொரு ஃபேஸாக வர அவங்களுடைய ஸ்டாக்கையும் சேர்த்து அதிகப்படுத்திகிட்டே போவாங்க. ஒருவேளை இது பாஸ் ஆகி வந்துருச்சு, ஒரு வேக்சினாக வெளியில் வந்துருச்சு, அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால்
உடனே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இதில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ 100 இருக்குதுன்னா 100 வேக்சின் நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. அதில் இருந்து 1 2 தான் நம்மளுக்கு செலக்ட் ஆகி வரும். அப்போ பாக்கி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும், அவங்க பண்ண ஸ்டாக் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நிறைய பணம் இன்வால்வ்மெண்ட் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3ல நூற்றுக்கணக்கான அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் வரைக்கும் இது வந்து டெஸ்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் 4 லைசன்சிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இது மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அது ஓகேவா அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் CDSCOன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், இவங்க தான் வந்து அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி. எப்படின்னா இது யூஎஸில் வந்து FDAன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் வந்து CDSCO அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 100 வேக்சின் கேண்டிடேட் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 100 வேக்சின் கேண்டிடேட்டில் ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா அதுலேருந்து ஒரு 10 வேக்சின் கேண்டிடேட் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து என்ட்ரு ஆக போகுது. இந்தியாவிலேருந்து கூட ஒரு 3 அல்லது 4 வேக்சின் கேண்டிடேட் வந்து இன்னும் இந்த மாதத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ அந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து என்ட்ரு ஆக போகுது. கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா அதில் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த எல்லா ஃபேஸும் வந்து கடந்து வரணும். ஒரு சிலது ஃபேஸ் 1 ஆல்ரெடி உலக அளவில் இருக்கிறதுல, ஒரு சிலது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 10 வேக்சின் கேண்டிடேட் ட்ரையலில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ இந்த 10 வேக்சின் கேண்டிடேட் எந்தெந்த நாட்டிலேருந்து அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த 10ல் மேக்ஸிமம் 5 ட்ரையல் வந்து 5 வேக்சின் கேண்டிடேட் வந்து ஒரே கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு. எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது, வைரஸும் அங்கேருந்து தான் வந்துச்சு, வேக்சினும் அங்கேருந்து தான் வருதா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து தான் வருது. 5 வேக்சின் கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி ட்ரையலில் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையலில் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் யூஎஸ் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வேக்சின் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு 1 or 2ல் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது UK, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் மற்ற லைனப்பில் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் சரி, அது இல்லாமல் ஒரு 30 ஃபர்ம்ஸ் வந்து இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டில் வந்து ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் நம்மளுக்கு வந்து சிலது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிப்லா, ஜைடஸ் கேடிலா, பாரத் பயோடெக் இப்படிங்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா இதுக்காக $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 பில்லியன் அப்படிங்கிறது 10,000 கோடி ரூபாய் இதற்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலேருந்து வேக்சின் வரதோட இந்தியாவிலேருந்து ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டால் அது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம், ஏன் இந்தியாவிலேருந்து வரது பெஸ்ட்டு? நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு வேக்சின் தானே தேவை. அதில் ஏன் இந்தியாவிலேருந்து வரது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்ரியாட்டிசம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. இது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் வந்து இந்தியாவில் வந்து அதுக்கு உண்டான பிரெயின் கண்டிப்பாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதுவும் எஜுகேட்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேக்சின் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உலக அளவில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எக்கனாமி அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே பேக்வேர்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து இந்த ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து 2வது காரணம். ஸோ 3வது காரணம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம், மற்ற 2 காரணத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம். இதுக்காக தான் இந்தியா வந்து கண்டிப்பாக வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த 3வது காரணத்தை சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற எந்த நாடுகளில் கண்டுபிடிக்கிறத விட ஒரு வேக்சினோட நம்ம இந்தியா வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக சீப்பாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். எல்லாருமே அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரேட்டில் வந்து இந்தியாவால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மற்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதை கண்டுபிடிச்சாலுமே அது வந்து மிகப்பெரிய ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மியாக வந்து நம்மளால தான் வந்து வேக்சின் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்தியா வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதில் என்ன இந்தியா கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸ், நிறைய அறிவார்ந்த மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை வந்து சாதிக்க முடியும். ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது.
பட் நம்ம எதில் பெரிய ட்ராபேக் நம்மளுக்கு எதில் அப்படின்னு பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ட்ராபேக் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து இருக்கிறது லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல தான் மத்திய மாநில அரசுகள் வந்து தே ஹாவ் டு ஸ்டெப் இன். அவங்க வந்து தே ஹாவ் டு டேக் சார்ஜ், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸையும் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்களையும் தனித்தனியாக இருக்கிறவங்கள ஒன்றா கொண்டு வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் வச்சு, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 30 ஃபேம் இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு 100ஆவோ 200ஆவோ அதிகப்படுத்தி அத்தனை பேர் முயற்சி பண்ணணும், அத்தனை பேர் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரணும். ஸோ மூணாவது என்ன கவர்மெண்ட் பண்ண வேண்டியது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேக்கன். நான் சொன்ன மாதிரி சராசரியாக 10 ஆண்டுகள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து சில டைம் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணவே முடியாது. இத்தனை நாள் கழிச்சு தான் அதை மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும்னா அத்தனை நாள் வெயிட் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த கிளினிக்கல் ப்ராசஸில் இருக்கக்கூடிய டைம் வந்து நம்ம வந்து சுருக்க முடியாது. பட் நம்ம அந்த நார்மலாக இந்த கவர்மெண்ட் ப்ராசஸில் எடுக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியே ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லா பேப்பர்ஸுமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து அனுமதி வாங்கி அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கே நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து மிகப்பெரிய டைம் வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். பட் அந்த டைமை வந்து மினிமைஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கடமை. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஸோ இதுக்கு வந்து அதிகமான ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த நடைமுறை டைமிங்கை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உலகத்தில் மற்றவங்க சொல்கிற மாதிரி 10 வருஷம் அப்படிங்கிறத இது காலத்தின் தேவை, மக்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஒரு 1 or 2 இயர்ஸில் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 12 months 18 monthsல ஒரு நல்ல வேக்சினை வந்து நம்ம வந்து சொல்யூஷனாக கொடுக்கறதுக்கு உண்டான முழு முயற்சிகளும் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ 2012 எவ்ரிதிங் கோஸ் வெல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 2022 பிகினிங்கில் வந்து இந்த வேக்சின்ஸோ மெடிசின்ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.